Taste the Daily. அண்மை செய்தி. திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தின் போது சாமி தரிசனம் செய்ய வந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காவல் உதவி ஆய்வாளர் சிக்கியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தின் போது சாமி தரிசனம் செய்ய வந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காவல் உதவி ஆய்வாளர் சிக்கியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தின் போது சாமி தரிசனம் செய்ய வந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காவல் உதவி ஆய்வாளர் சிக்கியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. அதாவது திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தின் போது கோவில் திருவிழாவிற்கு வந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல் உதவி ஆய்வாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தின் பொழுது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முருகனுக்கோ ஐயப்ப பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் கார்த்திகை தீபத்தன்று அதிக அளவு கூட்டம் இருப்பதால் கூடுதலாக திடீர்நகர் காவல் நிலையத்தை சார்ந்த குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியனை திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தின் பொழுது பணிக்காக நியமித்திருந்தனர். இந்த நிலையில் கார்த்திகை தீபத்தன்று சாமி தரிசனம் செய்ய வந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிரிவலப்பாதையில் உள்ள கழிவறைக்கு செல்லும் பொழுது பின்தொடர்ந்து சென்று உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியன் 14 வயது சிறுமி என்று பாராமல் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். கழிவறைக்குள் சென்ற சிறுமி நீண்ட நேரம் வராததால் கழிவறைக்குள் சென்று பார்த்தபொழுது பெற்றோர் சிறுமி மயங்கி இருந்த நிலையில் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் அதைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டதில் குற்றவாளி உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டி கழிவறைக்கு சென்று தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.